கச்சத்தீவில் யாராவது வசிக்கின்றார்களா? கேள்வி எழுப்பும் திக்விஜய் சிங் பதிலடி கொடுத்த பாரதிய ஜனதா கட்சி. பொருளாதார விவாத ஒருங்கிணைப்பு கூட்டம் ஒத்திவைப்பு, புதிய திகதி விரைவில் அறிவிப்பு. கட்டையம்பன் மேய்ச்சல் நில பிரச்சினை தொடர்பில் திலீபன் எம்பி வழங்கியுள்ள உறுதி. ஐக்கிய மக்கள் சக்தியுடன் உடன்படிக்கை, நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மொட்டு கட்சி எதிர்ப்பு. யாழில் 75 மதுபான போத்தல்களுடன் பெண்ணொருவர் கைது. ஞானசார தேரரை விடுவிக்க முடியாது, வெளியான அறிவிப்பு. ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் ஸ்ரீதரனின் நிலைப்பாடு வெளியானது. கச்சத்தீவு விவகாரம் தொடர்பான பாரதிய ஜனதா கட்சி மற்றும் இந்திய காங்கிரஸ் இடையேயான வர்த்தகத்தை மேலும் தீவிரமடைந்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் இருதரப்பும் ஒருவரையொருவர் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததுடன் விமர்சித்தும் வருகின்றனர். இந்த நிலையில் கச்சத்தீவு விடயத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதையும் யோசிக்காமல் முட்டாள்தனமாக பேசுவதாக திக்விஜய் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டமையினால் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படுவதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கின்றார். இந்த விடயம் தொடர்பில் ஊடகவியலாளர்களினால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சரும் இந்திய காங்கிரஸ் கட்சியின் மூத்த உறுப்பினருமான திக்விஜய் சிங் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அத்துடன் கச்சத்தீவில் யாராவது வசிக்கின்றார்களா என தாம் கேள்வி எழுப்ப விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் கச்சத்தீவு குறித்து திக்விஜய் சிங்கின் கருத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதுடன் மீனவர்களிடம் காங்கிரஸ் மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் வலியுறுத்தி வருகின்றது. மேலும் இலங்கைக்கு வழங்கப்பட்ட இந்திய பகுதி குறித்து காங்கிரஸ் பிரதிநிதிகளின் கருத்துக்கள் கட்சியின் மனநிலையை பிரதிபலிப்பதாகவும் பாரதிய ஜனதா கட்சி தெரிவித்துள்ளது. சஜித் பிரேமதாச மற்றும் அனுரகுமார திசாநாயக்க இடையிலான பொருளாதார கொள்கைகள் தொடர்பான விவாதத்தின் ஒருங்கிணைப்பாளரான நளின் பண்டார மற்றும் நலிந்த ஜெயதிசா ஆகியோருக்கு இடையிலான விசேட சந்திப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் முன்னணி நாளிதழ்களான குறிப்பிட்ட நாளிதழ்களால் அரசியல் விவாதத்திற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க ஆகியோருக்கு அழைப்பு விடுத்துள்ளன. இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச விவாதத்திற்கு தயார் என அண்மையில் அறிவித்தார். இதையடுத்து சஜித் பிரேமதாச மற்றும் அனுரகுமார திசாநாயக்க ஆகியோருக்கு இடையிலான விவாதத்தை ஒருங்கிணைப்பதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார் நியமிக்கப்பட்டார். அத்துடன் இந்த விவாதத்தை ஒருங்கிணைப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி சார்பில் நலிந்த ஜெயதிச நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் நளின் பண்டார மற்றும் நலிந்த ஜெயதிச ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு இறுதி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டின் பின்னர் சந்திப்பை நடத்தலாம் என நளின் பண்டார நலிந்த ஜெயதிசவிடம் தெரிவித்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த விடயம் தொடர்பில் நலிந்த ஜெயதிச விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மன்னார் செட்டியார் கட்டையம்மன் மேய்ச்சல் நில பிரச்சினை தொடர்பில் தீர்வுகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஈழமக்கள் ஜனதா கட்சியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் குலசிங்கம் தீபன் தெரிவித்துள்ளார். அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தவின் தலையீட்டை அடுத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. யாழ் மாட்டுவில் கந்தரரோஜா மகா வித்தியாலயத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், முன்னதாக 500 போலியான அனுமதி பத்திரங்களுடன் 600 ஏக்கர்களுக்கு மேலான வயல் நிலங்களை கையளிக்கப்படுத்தியுள்ள 15 நபர்கள் குறித்து முறைப்பாடு கிடைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த நபர்களிடமிருந்து இக்காணிகளை மீட்டு மேய்ச்சல் நிலமாக மாற்றுவதற்கு பிரதான இலக்காக கொண்டு அண்மையில் கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தவின் தலைமையகத்தில் நேரடி விஜயம் மேற்கொண்டு முதற்கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அத்துடன் மன்னார் அரசாங்க அதிபர் மற்றும் நீர்ப்பாசன பணிப்பாளர் ஆகியோரோடு தொலைபேசியூடாக முன்னெடுக்கும் நடவடிக்கைகள் தொடர்பாக கேட்டறியப்பட்டது. அதன்படி தொடர்ந்தும் நாம் எடுத்த முயற்சியின் பலனாக குறித்த காணிகளுக்கு நீர்ப்பாசன திணைக்களத்தினால் நீர் வாய்க்கால் அடைக்கப்பட்டது. இதேவேளை வனஜீவராசிகள் திணைக்களத்தினால் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பது குறித்த விடயம் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தவின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. மேலும் வெளிப்படைத்தன்மையுடன் மாவட்டத்தின் துறைசார் அதிகாரிகள் இருப்பார்கள் என்று கால்நடை வளர்ப்பாளர்கள் அதிக நம்பிக்கை வைத்துள்ளனர் என அவர்களின் நம்பிக்கை வீண்போகாது என தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியுடன் உடன்படிக்கையில் கைச்சாத்திட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் மற்றும் ஏனையோருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கவுள்ளதாக பொதுஜன பெரமுன அறிவித்துள்ளது. இவர்கள் அனைவரும் பொதுஜன பெரமுனவின் வேட்பு மனுவினூடாக நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். பின்னர் கட்சியில் இருந்து விலகி எதிர்க்கட்சியில் அமர்ந்துள்ளனர். இந்த நிலையில் ஒரு வாரத்திற்கு முன்னர் அவர்கள் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியுடன் தேர்தல் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். இது தொடர்பில் பொதுஜன பெரமுனவின் செயற்குழு கூட்டத்தில் ஆராயப்பட்டுள்ளது. இதன்போது
போது தமது கட்சியின் மூலம் உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் வேறொரு கட்சியுடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதாக அவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க கட்சியின் செயற்குழு தீர்மானித்துள்ளது. யாழ் சுன்னாகம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஊரடு பகுதியில் பெண்ணொருவர் 75 மதுபான போத்தல்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர் நேற்று சுன்னாகம் போலீசாரால் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது 36 வயதுடைய பெண் கைது செய்யப்பட்டதோடு பின்னர் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் அவருக்கு எதிராக மல்லாகம் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கைகளில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். பொதுபல சேனாவின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரர் நாளைய தினம் விசேட அரச மன்னிப்பின் கீழ் விடுவிக்கப்படவுள்ள கைதிகளின் பட்டியலில் இடம்பெறவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் பொது மன்னிப்பின் கீழ் அவரை விடுவிக்க முடியாது என சிறைத்துறை அதிகாரியொருவர் கூறியுள்ளார். அத்துடன் ஞானசார தேரரை ஜனாதிபதியின் விசேட பொது மன்னிப்பின் கீழ் மாத்திரமே விடுதலை செய்ய முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இஸ்லாம் மதத்திற்கு எதிராக வெறுப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பேசியதற்காக ஞானசார தேரருக்கு கடந்த மார்ச் 28ஆம் தேதி 4 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. எந்த அடிப்படைகளுமின்றி தென்னிலங்கை வேட்பாளர்களை ஆதரிப்பது பொருத்தமற்றதொரு முயற்சியாகும். அந்த வகையில் தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து பொது வேட்பாளரை நிறுத்துகின்றமை பொருத்தமான அணுகுமுறையாகும். அந்த முயற்சிக்கு நான் கொள்கை அளவில் இணக்கம் தெரிவிக்கின்றேன் என யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செய்தியில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் அரசியல் கட்சிகளின் சார்பில் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கான முன்முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. தற்போதைய நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றவர்கள் தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைகளுக்கான தீர்வு உட்பட எந்தவொரு விடயங்களிலும் கரிசனைகளை கொண்டவர்களாக தம்மை வெளிப்படுத்தவில்லை. ஆகவே எந்த அடிப்படைகளுமின்றி தென்னிலங்கை வேட்பாளர்களை ஆதரிப்பது பொருத்தமற்றதொரு முயற்சியாகும். அந்த வகையில் தமிழ் கட்சி அனைத்தும் ஒன்றிணைந்து பொது வேட்பாளரை நிலைநிறுத்துகின்றமை பொருத்தமான அணுகுமுறையாகும். அந்த முயற்சிக்கு நான் கொள்கை அளவில் இணக்கம் தெரிவிக்கின்றேன். எனினும் இலங்கை தமிழரசு கட்சியினுள் இந்த விடயம் சார்ந்து கலந்துரையாடி கட்சியாக தீர்மானம் எடுக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாகின்றது. ஆகவே குறித்த விடயம் சம்பந்தமாக கட்சியாக கூடி ஆராய்ந்து தீர்மானிக்கப்பட வேண்டியது அவசியமாகின்றது என குறிப்பிட்டார்.